ஸோ ஆதியாகமம் 29:31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். எப்படி ஆண்டவர் செஞ்சாராமா? இல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு. அப்போ ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் அற்பமாய் எண்ணப்படுறேன், என்ன நீங்க சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். எழுதி கொண்டீர்களா? அடுத்ததாக ரோமர் 4:19 அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். செத்து போன கர்ப்பத்திற்கும் சரீரத்திற்கும் உயிர் கொடுத்த தேவனே, எனக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு நீ வல்லவரா இருக்கிற. ஆமேன் சொல்லுங்கள். இப்படியே வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சுதந்திரமாக்கி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் பிள்ளை கிடைக்கிறத விட உங்களுக்கு கிடைக்க போற பிள்ளை எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்பெஷலான குழந்தையா இருக்கும். ஆமென். ரொம்ப தாமதமாகுதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்க போறார். அதிக தாமதம் அதிபயங்கர அற்புதமாகும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே தாமதமாய் வந்தவங்களுக்கு என்ன ரசம் கிடைச்சிச்சுன்னா, அதான் சொல்லும்போது சொல்றேன், முந்தின ரசத்தை பார்க்கலாம் இப்ப கொடுத்துருக்கிற ரசம் இவ்வளோ நேரம் எங்க வச்சிருந்தீங்க? எல்லாரும் முன்னாடி நல்லதை கொடுத்துட்டு பின்னாடி தானே குறைவுள்ளதை கொடுப்பாங்க, நீங்க மாத்தி செய்றீங்களே, அதுதான் என் கர்த்தை. நீங்க தாமதமாகி உங்களுக்கு கிடைக்கும் போது தி பெஸ்ட கர்த்தை உங்களுக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுவோம். எங்க குழந்தைகளை விட உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கர்த்தை தர்றதுக்காக தான் தாமதம் பண்றார். எல்லாருடைய குழந்தையும் என் கையில எடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா பிரதிஷ்டைக்கு மட்டும் வந்துருங்க. வந்து கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி உங்க கையில கொடுத்துருவேன். ஏன்னா ஆண்டவர் இந்த ஜெபத்தை அங்கீகரித்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை செய்வாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, துக்கப்படாதீங்க, மனசை போட்டு உழைப்பிட்டு இருக்காதீங்க, உங்களையே நீங்க ஒதுக்காதீங்க. இது ஒரு பெரிய நோயோ இல்லைன்னா இது ஒரு பெரிய குறைவோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் நீங்க இப்போ ஒருத்தர் நினைக்கிறீங்க, இல்லை இன்னைக்கு வரைக்கும் 1600 பேர் கொடுத்துருக்காங்க. 1600 பேர் நீங்க ஒருத்தர் தான் நினைப்பீங்க. 1600 பேர் ஃபேமிலி வந்து கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் நிறைய பேருக்குள்ள இந்த பலவீனம் இருக்குது. அதனால எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. உங்க குடும்பத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி இருக்கலாம், இல்லை. அதனால ரொம்ப குழப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு சரியில்லைன்னா உங்க உடம்பு சரியில்லாம போயிடும், நீ எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால மனசை நல்லா வச்சுட்டு உங்க வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்க உயர்வுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, சம்பாத்தியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சும்மா அதே நினைச்சு உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்க போய் முன்னாடி நீங்க நில்லுங்க. 1000 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். ஆமென். அதனால சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மாதம் ஒரு விசை இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நான் கண்டிப்பா நான் ஜெபிக்கிறதுக்காக வாஞ்சிக்கிறேன். நான் அதை மனசுல ஆண்டவர் தந்துட்டே இருக்காரு. அதனால இங்க நம்ம சர்ச்சில் திருச்சபையிலே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய மேரேஜ் டேட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரு எழுதி நீங்க இந்த ஜெப குறிப்பு பெட்டிக்குள்ள போடுங்க. ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா உங்க பேரு, உங்களுடைய மனைவியினுடைய பேர், கணவனுடைய பேரு, மேரேஜ் டேட்டு பிளஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர். ஏன் அப்படின்னா இந்த ஜெபத்தை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா அப்படியே கொண்டு போகலான்னு நான் பிளான் பண்றேன். ஒருவேளை ஆண்டவர் கண்டிப்பா நினைப்பாரு. கர்த்தர் நினைச்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த கர்ப்பத்திற்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சிலருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆயிருக்கு, ஆனால் அது அழிஞ்சு, இல்லைன்னா சிலருக்கு அந்த கற்பம் நிற்காம போயிருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இனி கர்த்தர் நினைக்கிறத வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தி தரணும். அதனால அதுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதனால ஜெபிக்கிறதுக்காக அப்படி நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எளிமை நின்று, என் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு அந்த கடைசி சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் மிக நல்ல தேவன். அவர் நம்ம எப்படி நடத்த போறாருன்னா, பாக்கியவான் பாக்கியவதி. பாக்கியவான். நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல பிறந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படலாம்.
ஆனா இல்ல, நீங்களும் ஒரு பெஸ்ட் பிறப்பு தான் அப்படின்றத ஆண்டவர் நிரூபிக்க வைப்பார். நான் பிறந்தது நல்லது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்த வசனம் எனக்கு தான், நான் உரிமை பாராட்டுறேன்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவி சேர்ந்து நிற்பீர்களே ஆனால் உங்களுடைய மனைவியினுடைய தோள் மேல் கையை போட்டோ இல்லைன்னா கையை கோர்த்து பிடிச்சோ ஸ்தோத்திரம். ஒருவேளை அம்மா பிள்ளை நிப்பாங்கன்னா அம்மா பிள்ளை மேல அப்படியே கையை வச்சோ. ஹல்லேலூயா. இல்லைன்னா தனியா நின்னா கூட பரவாயில்ல, இயேசு உங்க பக்கத்திலேயே நிற்கிறார், அவருடைய கை உங்க தலை மேல இருக்குதுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் முழு இருதயத்தோட கூட அப்படியே இந்த ஃபைனல் டே பிரேயர், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடலன்றத கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் உறுதிப்படுத்தி விட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ, நான் அசைக்கப்படுவது இல்லை. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற உன்னதமான கர்த்தர் அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் தலையை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர், என் தலையை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார், நாங்கள் சும்மா இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு வருகிற எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் அறிக்கை செய்யுங்க, முழு இருதயத்தோட அறிக்கை செஞ்சு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் வருகிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் சொல்லி 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 நீங்க ஒன்னொன்னா அறிக்கை செய்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். Thank you Jesus. நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். நான் உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்த தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை வேரூன்ற பண்ணுகிறவர், என்னை உறுதியான இடத்திலே என்னை ஆணியாய் கடாவுகிற கர்த்தர். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நான் நடக்கிற பாதையை எனக்கு சொந்தமாக்கி கொடுக்கிற கர்த்தர் அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் எனக்கும் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்னாளுக்கு செய்ததை எனக்கும் அவர் செய்வார். ஓ ஹல்லேலூயா. அவர் எனக்கும் செய்வார், அவர் எனக்கும் செய்வார். அவர் Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. அவர் எலிசபெத்துக்கு செய்ததை கர்த்தர் எனக்கும் செய்வார். சொல்லுங்க, நீங்க அறிக்கை செஞ்சிட்டே இருங்க, அந்த அற்புதம் நடக்கட்டும். Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கட்டளை இடுகிற கர்த்தர் அல்லவா? ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உங்களுடைய வீட்டிலே கேட்கும். ஆமென். குழந்தையினுடைய சத்தம் கேட்கும். ஆமென். விளையாட்டு சத்தம் கேட்கும். இனி தனிமை இல்லை. ஓ, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ துன்பத்தை கண்ட சகல நாட்களுக்கும் சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். இந்த வருஷம் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குவார், ஒரு திருமண தடையை மாற்றி மகிழ்ச்சி ஆக்குவார், ஒரு அற்புதத்தை செஞ்சு மகிழ்ச்சி ஆக்குவார். ஆனந்த துதி ஒலி நம்முடைய குடும்பங்களிலே கேட்க போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஓ, மகிமை பாடுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். மகிமை பாடுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட
பாராட்டும் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்ணினாய், ஆகாய விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடிக்கொண்டே யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வா. விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லிக்கொண்டே ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. கரங்களை தட்டி ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. கோடி நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் திறப்புல நிக்கிறேன். இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்தை முன்குறித்தது நீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஜெபிக்க வைப்பீரானால் அந்த காரியத்தை செய்து முடிப்பீர். Thank you Jesus. நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பாக அவனை ஜெபிக்க வைத்தீர். அதன் மூலமாய் அலங்கத்தை கட்டி முடிக்கிறதற்கு நீர் உதவி செய்தீர். Thank you Jesus. Thank you Jesus. நீங்க எந்த காரியத்திற்காக எல்லாம் ஜெபிக்க வைக்கிறீர்களோ அதெல்லாம் செய்து முடிப்பீர். அன்னாளுக்குள்ள அந்த ஜெப வாஞ்சியை நீங்க தான் வச்சீங்க, அந்த ஜெப மகிமையை நீங்க தான் வச்சீங்க. அதனால அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை கனப்படுத்துனீங்கப்பா. இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு சாமுவேல் வரட்டும் ஆண்டவரே, ஒரு எஸ்தர் வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருக்காக நிற்கிற தாவீதுக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். தந்தி ஆண்டவரே, தானியேல்கள் எழும்புவார்களாக ராஜா. தேவனுடைய அலங்கத்தை கட்டுகிற செருபாபேல்கள் எழும்புவார்களாக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்க வருகை தாமதிக்கும்னா எங்க பிள்ளைகள் தான் வெற்றியாய் நிக்க போறாங்க. எங்க பிள்ளைங்க தான் ஆலயங்களை கட்ட போறாங்க. எங்க பிள்ளைங்க தான் சத்துருக்கு சவால் விட போறாங்க. எங்க பிள்ளைகள் தான் பிசாசுகளை துரத்த போறாங்க. மேடையில நின்னு பாட போறாங்க, பிரசங்கம் பண்ண போறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரதை செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிரதருக்கு விரோதமாய், சிஸ்டருக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய், குழந்தை பாக்கியத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சாப கட்டுகளையும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்போ முறிச்சு நான் ஜெபிக்கிறேன். பலவீனங்களை மாற்றி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. யார் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு விரோதமாக யார் நின்னாலும் அந்த தடைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எழுதி போட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும், எழுதி அனுப்பின ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் வெகு சீக்கிரத்திலே மாற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க கை அதை சுமக்க போறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. வெளிநாடுகள், வெளி ஊர்கள், பட்டணங்களில் இருந்து திரளான பேர் வாரா வாரம் வந்து குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிற நாட்கள் எங்களுடைய திருச்சபைக்கு வர போகிறதற்காக நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபைக்காக உதவி செய்கிற, இந்த சபை கட்டுமான பணிக்காய் உதவி செய்கிற, இந்த இடம் வாங்குவதற்காக காணிக்கைகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைப்பா, அவங்க எல்லா அம்மா அப்பாங்களும் அவங்க கையில காணிக்கை, குழந்தைங்களுடைய கையில காணிக்கை கொடுத்து இதை கொண்டு போய் இந்த சர்ச்சில் கொடுத்துரு, இந்த ஊழியத்தை கட்டு, இந்த சபையை கட்டி எழுப்பு, நீ ஒரு சபையை கட்டி எழுப்பணும் அப்படின்னு என் பிள்ளைங்க அப்படி சொல்ற நாட்கள் வரணும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஆலயத்தை கொடுத்து இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருடைய குழந்தைகளையும் அந்த புதிய ஆலயத்துல நான் பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் ஆசையா கேட்கிறேன். உங்களுக்கு சித்தமா இருந்தா இவங்க ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளையும் அந்த புதிய ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணணும் ஆண்டவரே. அதற்கு எங்களை நம்பும். உடைய கரங்களிலே நான் முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.